مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي يا مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي يا مولاي يا. السلام عليكم ورحمة الله وبركاته والحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين. أما بعد، اللهم اغفر لأستاذنا المصنف بفضلك يا كريم ونفعنا بعلومه آمين. وقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. قال النبي صلى الله عليه وسلم: من صلى عليه واحدا صلى الله عليه 10 مرات، كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரில் ஆர்வம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள் மற்றும் மஜ்லிஸிலே கலந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கஸீதத்துல் புர்தா அல்லமா பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 3வது பகுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் சம்பந்தமாக எழுதியிருக்கிறார்கள். அதை நாம் தொடர்ச்சியாக படித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே நேற்றைய பாடத்திலே நபியோர்கள் அவர்களுடைய வெளிப்புறமும் உள்புறமும் அகமும் புறமும் பூரணமடைந்தது. பிறகு அல்லாஹ் மனிதர்களின் இறைவனாகிய அல்லாஹ் அவர்களை ஹபீபாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்ற செய்தியும், நபியோர்களுடைய அழகின் விஷயத்திலே அவர்களின் நிகர் யாரும் இல்லை. இந்த அளவுக்கு என்றால் மரகதம் எவ்வாறு பிற கற்களை காட்டிலும் தனித்துவமாக திகழ்கிறது, அதே போல் நபிசாசம் அவர்கள் எல்லா நபிமார்கள் எல்லா படைப்புகளை காட்டிலும் தனித்துவமாக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் திகழ்கிறார்கள். எனவே நஸ்ரானிகள் தன்னுடைய நபியாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து இறைவனுடைய அந்தஸ்தில் கொண்டு வந்தது போல் நீ நபியவர்களை அறவு மிகழ்ந்து புகழ்ந்து விடாதே. அதே போல் நபியவர்கள் நீ நாடிய விஷயத்திலிருந்து சிறப்புகளை கொண்டு நபியவர்களை வர்ணிப்பாயாக. மேலும் கண்ணியத்தை கொண்டு நபியவர்களுடைய அந்த கதிர் தகுந்தவாறு அவர்களை புகழ்வாயாக என்பதெல்லாம் போன பாடத்திலே எல்லாம் அபூசலமுல்லாம் வந்து கூறியதை நாம் பார்த்தோம். இன்று 4 பைத்துகள் வழக்கம் போல் பார்க்க இருக்கிறோம். 45வது பைத், 46, 47, 48 இதுவும் நபிசுல்லாஹு புகழ் பற்றி எல்லாம் அபூசலமுல்லாம் அவர்கள் அழகிய முறையில் பதிவு செய்கிறார்கள். உங்களுக்கு முன்னால் பைத் வாசிக்கப்படுகிறார். مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم، فإن فضل رسول الله ليس له حد فيعرب عنه ناطق بفمهم، لو ناسبت قدره آياته عظاما أحيا اسمه حين يدعى ذا ساغماميم، لم يمتحنا بما تعيا العقول به حرصا علينا فلم نرتب ولم نهيم، أعيا الورى فهو معناه فليس يرى للقرب في القرب والبعد فيه غير منفخم، مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. முதலாவது பைத்திலே ஆசிரியர் கூறுகிறார்: فإن فضل رسول الله ليس له حد فيعرب عنه ناطق بفمه، فإن எனவே நிச்சயமாக ஃபங்கிற தஅலீல் காரணத்துக்காக வர வேண்டி வரக்கூடியது. இன்ன நிச்சயமாக ஃபضل அருள் சிறப்புங்கிற அர்த்தம் ஏற்றமானது. ரசூலில்லாஹி
நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் சிறப்பு என்பது லைஸ இல்லை, லஹு அதற்கு நபியுடைய சிறப்பு அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறப்பு என்பதற்கு இல்லை, ஹத்துன் எந்த எல்லையும் இல்லை. எனவே நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறப்பிற்கு எல்லை என்பதில்லை. ஃபயுஅரிப எனவே மொழியப்படும், அன்ஹு அதை விட்டு தூரமாகிவிட்டது, அதனால் முடியாமல் இயலாமல் ஆகிவிட்டது. நாத்திகுன் பேசக்கூடியவருடைய பிஃபமி வாயை கொண்டு பேசுவாரே, அப்படிப்பட்ட அந்த எந்த ஒரு சொற்களாலும் நபி அவர்களுடைய புகழை பாடி முடிக்க முடியாது. ஃபயுஅரிப எனவே விளக்கப்படுத்தப்படுவது, அன்ஹு அதை விட்டு, அதை விளக்கப்படுத்துவது என்பது நாத்திகுன் பிஃபமி வாயை கொண்டு பேசக்கூடியவர், அதாவது நான் சொல்லால் நபி அவர்களுடைய புகழை சொல்லி முடிக்க முடியாது. அந்த பைத்துடைய அர்த்தம். நிச்சயமாக என்ன சொல்றாங்க, ஃபதுல அப்படின்னா பிமானா ஜியாதா அதிகப்படியான அப்படிங்கிற அர்த்தம். ஃபதுல் பழைய சொல்களில் நுழையும் பொழுது துவாதும், பழைய சொல் விட்டு வெளியே வரும்பொழுது துவா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக யா அல்லாஹ், உன்னுடைய அருளை உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன். சேவல் கோம்பொழுது துவா வச்சுட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக. சேவல் நீங்கள் திட்டாதீர்கள், மலக்குமார்களை பார்த்து சேவல் கூவுகிறது. எனவே அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய அருளை கேளுங்க நம்ம சொல்லுவாங்க. ஃபதுல் அப்படின்னா அதிகப்படியான அப்படின்னு அர்த்தம். தாரிக ஃபதுலுல்லாஹ் யூதி மையஷா, அது அல்லாஹ்வுடைய அதிகப்படியான அருள் தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்றாங்க. ஃபதுல்னா அப்போ அதிகப்படியான விஷயம் அப்படின்னு அந்த சியாதத்துடைய அர்த்தம் வந்து வஜாபி மானல் ஃபதீலா அல்லதி ஹிய தித்து ரதீலா, மோசமான கீழ்த்தரமான அப்படிங்கிறதோடைய ஆப்போசிட் தான் உயர்ந்த கண்ணியமான சிறந்த அப்படின்ற ஃபதீலாங்கிற அர்த்தம். ஃபதுல் அப்படின்னு போடுறாங்க. இபாரத்தும் மின சிஃபத்தில் ஜமீலத்தி ஜாயிதத்தி அலாமா யஜிபு மினல் மஹாமிதி, புகழுக்குரிய செயல்களை வாஜிபாக்கூடிய விஷயங்களை செய்யறது தான் ஃபதுல், அதிகப்படியான விஷயம் அப்படிங்கிற அர்த்தம் போடுறாங்க. ரசூல் இல்லா நமக்கு என்ன தெரியும்னா மபூசும் மின் கிபலில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதராக நபிஸாஸம் இருக்கிறாங்க. அப்ப இன்ன ஃபதுல ரசூல் இல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதராகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக அவங்களுடைய சிறப்பு என்பது லைஸ லஹு ஹத்துன், அதற்கு எந்த விதமான எல்லை இல்லை. ஐ லைஸ லஹு நிஹாயத்துன், அதற்கு எல்லை இல்லை. என்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யஸல் யதரக்கா ஃபில் கமாலி குல்ல லஹதத்தின், நபி அவர்களுடைய அந்த தரம் என்பது, நபி அவர்களுடைய உயர்வு என்பது ஒரு சின்ன லஹதானா ஒரு வினாடி கூட குறைஞ்சது கிடையாது, அதுக்கு எல்லையே கிடையாது. அந்த அளவுக்கு நபி அவர்களுடைய புகழ் கீர்த்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. ஃபயுஅரிப எனவே என்ன, ஃபயுஃப்ஸிஹ வயுபய்யின அதை விளக்கப்படுத்துவது தெளிவுபடுத்துவது என்பது, அன்ஹு எதை விட்டு அன் ஃபத்லி ரசூலில்லா அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறப்பை தெளிவுபடுத்துவது என்பது, நாத்திகுன்னா முத்தகல்லிமுன் பேசக்கூடியவர், பிஃபமி ஃபமுன்னா வாயின் அர்த்தம், அதற்கு பொருள் அஃப்வாஹ். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வதுகல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அன்றைய நாளிலே அவர்களுடைய வாய்களின் மீது முத்திரையிடப்படும். வாய்கள் சொல்றதுக்கு அல்ல அஃப்வாஹ் பயன்படுத்துறது, அதோடைய சிங்குலர் முஃபரது தான், வாஹிது தான் ஃபமுன் அப்படிங்கிறது. ஃபமுன் அப்படின்னா என்ன, ஐபிலிசானி நாவை கொண்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க பாருங்க, ஃபைன்ன நிச்சயமாக ஃபதுல ரசூல் இல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறப்பு என்பது லைஸ லஹு அதற்கு இல்லை, ஹத்துன் எந்த விதமான எல்லை இல்லை. ஃபயுஅரிப எனவே அதை மொழிவது, அதை விளக்கப்படுத்துவது, அன்ஹு நபி அவர்களுடைய சிறப்பை விட்டு அதை சம்பந்தமாக விளக்கப்படுத்துவது என்பது, நாத்திகுன் பேசக்கூடியவர், பிஃபமி வாயை கொண்டு பேசக்கூடியவர், நாவால் சொல்லி மாள முடியாது அப்படின்னு இதோடைய அர்த்தம். அப்போ நபி அவர்களுக்கு அல்லாஹ் பல சிறப்புகளை கொடுத்துருக்கிறான். நம்ம பல பேத்துக்கள் முன்னாடி பார்த்தோம். குறிப்பா நபி அவர்களுக்கு சில தனிப்பட்ட சிறப்புகள் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் அல் கஸாயிஸ் குப்ரான் கிதாப் எழுதியிருக்காங்க. நபி அவர்களுக்கு மட்டும் சிறப்பாக்கப்பட்ட 1001 விஷயங்கள் நபிக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. உதாரணமா சொல்லணும்னா ஒரு ஹதீஸ் மட்டும் சொல்றாங்க, உஅதீது ஹம்ஸன் லம் யுஅதஹுன்ன அஹதும் மின் கப்லி, எனக்கு 5 விஷயம் கொடுக்கப்பட்டிருக்குது, அதுக்கு முன்னாடி எந்த உம்மத்துக்கு கொடுக்கப்படலன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது முஹில்லத் லி அல் கனாயிம், எனக்கு கனிமத் பொருட்கள் ஹலாலாக்கப்பட்டுள்ளது. முந்திய சமுதாயத்துக்கு கனிமத் பொருள், போரில் கிடைத்த அந்த வெற்றி பொருள் முந்திய சமுதாயத்திற்கு ஹலால் அல்ல. அவர்கள் எல்லாம் போர்ல வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்கள கனிமத் பொருட்களை ஒரு இடத்துல வைக்கப்படும். வானத்திலிருந்து ஒரு தீ வந்து அந்த கனிமத் பொருளை கருத்தி விட்டு போய்விடும். அப்படி கருத்தி விட்டு போயிட்டுனா அந்த கனிமத் பொருளை ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம்.
ஆனால் இந்த உம்மத்துக்கு நபிக்கு மட்டும் குறிப்பிட்ட ஒரு சிறப்பு என்னன்னா கனிமத் பொருள்கள் ஹலாலாக்கப்பட்டிருக்குது நபி அவர்களுடைய கூட்டாளர். ரெண்டாவது நுசில்து பிர் ருஅப் மஸீரத ஷஹர், நபி அவர்களுடைய பயம் காஃபிர்களுக்கு 1 மைல் 1 மாத தூரம் இருந்தாலும் நபி அவர்களுடைய பயம் அவங்க உள்ளத்துல போடப்படும், காஃபிர்களுடைய உள்ளத்துல. இதை கொண்டு நபிசுல்லாஹு சட்டப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி அடுத்து சொன்னாங்க ஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, எனக்காக வேண்டி பூமி முழுவதும் சரியா செய்யக்கூடிய இடமாக தூய்மையாக ஆக்கப்பட்டது. முந்தைய சமுதாயத்துக்கு முந்தைய நபிமார்களுக்கு குறிப்பிட்ட இடத்துல போய் தான் தொழுவணும். நபிசுல்லாஹு அவங்களுக்கு அப்படி இல்லை, பூமி முழுவதும் தொழும் இடமாக ஆக்கப்பட்டுள்ளது. இது 3வது விஷயம். 4வது விஷயம், முந்தைய நபிமார்கள் ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்திற்கு குறிப்பிட்ட இனத்தாருக்கு அனுப்பப்பட்டாங்க. ஆனால் நான் முழு மனித சமுதாயத்திற்கு ஜின்களுக்கு மறுமை வரை வரக்கூடிய மக்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்டேன். முன்னாடி வந்து நபிமார்கள் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கும் குறிப்பிட்ட மக்களுக்கும் குறிப்பிட்ட மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் தான் அனுப்பப்பட்டாங்க. ஆனால் நான் முழு சமுதாயத்திற்கும் மறுமை வரக்கூடிய மக்களுக்கும் எல்லா மொழி பேசக்கூடிய மனிதர்கள் ஜின்கள் படைப்பினங்கள் எல்லாத்துக்கும் நபி அனுப்பப்பட்டிருக்கிறேன். இது 4வது சிறப்பு. 5வது சிறப்பு ஊத்தியத்து ஷஃபா, எனக்கு மறுமையில் அல்லாஹ் ஷஃபாத்தை தருவான், ஷஃபாத் செய்யக்கூடிய பாக்கியத்தை. ஷஃபாத்துல் உகுமா, மிகப்பெரிய ஷஃபாத். இந்த ஷஃபாத் இருந்தால் தான் அல்லாஹ் கேள்வி கணக்கே ஆரம்பம் செய்வோம். நம்ம ஏற்கனவே ஷஃபாத்துடைய பாடத்தில் முன்னாடி பார்த்தோம். துர்தா ஷஃபாஅத்துஹு லிகுல்லி ஹவ்லின் மினல் அஹ்வானி முக்தஹிமிங்கிற பைத்திக்கில் இந்த விஷயத்துடைய விளக்கத்தில் நம்ம பார்த்தோம். சரி ஹைர், இது நபிசுல்லாஹு அவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட சிறப்புகள்ல 5 சிறப்பு மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது. எனக்கு அல்ல 3 விஷயத்தையும் கூட சிறப்பாக்கனா. சுஃபூஃப்னா க சுஃபூஃபில் மலாயிகா, நம்மளுடைய சஃப் என்பது மலாக்குமார்களோட சஃப்பை போல அல்லாஹ் அழகாக்கி வச்சிருக்கிறான். அதே மாதிரி நம்ம தொழுகையில் நிற்கக்கூடிய சஃபா இருக்கட்டும், போல் நிற்கக்கூடிய சஃபா இருக்கும், மலக்குமாருக்கு இப்படி தான் அல்லாஹ் முன்னாடி இந்த சஃபா நிற்கிறாங்க. அப்புறம் கனிமத் பொருள்னு அதே ரிப்பீட்டராக அந்த ஹதீஸ் வரும். 3வது எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹா அதே போல் பக்ரா சூரான கடைசி 2 ஆயத்துக்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எனக்கு மட்டும் அனுப்பப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி எந்த நபிக்குமே அந்த சிறப்பு இல்லை. ஒரு முறை நபிசுல்லாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட இருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு கதவு திறக்க சத்தம் கேட்குது. மேலே உயர்த்தி பார்த்தா ஒரு வானவர் இறங்கி வரா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிசுல்லாஹு சொல்கிறாங்க, இந்த வானவர் இதுக்கு முன்னாடி இறங்கினதே கிடையாது, முதல் இப்போ தான் இறங்குறாரு. இந்த கதவு இதுக்கு முன்னாடி திறக்கப்பட்டது கிடையாது, இப்போ தான் அவங்க திறக்கப்படுது. இந்த மாணவர் வந்து சலாம் சொன்ன நபிசுல்லாஹு அவங்களுக்கு அபிஷேக் பின் நூரைனி, 2 ஒளிகளை கொண்டு சுபச்செய்தி பெறுங்கள். 2 ஒளிகள், முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 வசனங்கள். இதில் நீங்கள் இதை கேட்டு என்ன துவா செஞ்சதுன்னு அல்லாஹ் கபூல் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இதுக்கு முன்னாடி எந்த நபிமார்களும் கொடுக்கப்படாத ஒரு சிறப்பு உங்களுக்கும் உங்கள் உம்மத்துக்கும் கொடுக்கப்பட்டது, அது மலக்கு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதெல்லாம் நபி அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட சிறப்புகளில் அடங்கும். சரி ஹைர். அப்போ ஃபைன்ன ஃபதுல ரசூலில்லாஹி லைஸ லஹு ஹத்துன், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வோடு எதெல்லாம் இணைக்க போகிறோம் அதெல்லாம் சிறப்பாயிரும். நாக்கத்துல்லா, நாக்கத்துனா ஒட்டகம், அல்லாஹ்னா அல்லாஹ், நாக்கத்துன்னா அல்லாஹ்வுடைய ஒட்டகம் சிறப்பாயிட்டது. கிதாபுன் வெறும் புத்தகம், கிதாபுல்லா அல்லாஹ்வோட இணைக்கப்பட்ட அது அல்லாஹ்வுடைய வேதம் நைட். ரூஹ் உயிர், ரூஹுல்லா அல்லாஹ்வுடைய உயிர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க. இப்படி எதெல்லாம் அல்லாஹ்வோட பைத்னா வீடு, பைத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு காபா, எதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயரோடு இணைக்கப்படுறோம் அதெல்லாம் கண்ணியம் பொருந்தே தவிர. இப்போ ரசூல்னா தூதர், என்ன தூதர்? ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய தூதர். எனவே ஃபைன்ன ஃபதுல ரசூலில்லாஹி, திட்டமாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தூதரம் லைஸ லஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சிறப்பு என்பது இல்லை, ஹத்துன் எந்த நிகாயத்தும் இல்லை, எந்த எல்லையும் இல்லை. ஃபயுரிப அன்ஹு நாத்திக்கும் பிஃபமி, நாவால் பேசக்கூடிய வாயால் பேசக்கூடிய எந்த மனிதராலும் அவங்களுடைய புகழை சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு புகழை கொடுத்து வச்சிருக்கிறான் அப்படிங்கிற பைத்து சொல்றான். பைத் பாருங்க, புரியுதா பாருங்க. فإن فضل رسول الله ليس له حد فيعرب عنه ناطق بفمه مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அடுத்து 46வது பைத் பாருங்க. லவ் நாசபத் கத்ரஹு ஆயாத்துஹு இலமா அஹ்யஸ்முஹு ஹீன யுதஆதாரி சர்ரிமமி. லவ் ஆகியிருந்தால், என்ன ஆகியிருந்தால்? நாசபத், நாசபத் அப்படின்னா மாசலத்துன்னு அர்த்தம். அதாவது சமமாகி இருந்தால். என்னது சமமாகி இருக்குது? கதுரஹு,
அவர்களுடைய கதிர்னா நிலை, அவங்களுடைய உயர்வு சமமாக இருந்தால், எதை விட எதோடு சமமாக இருந்தால், ஆயாத்துஹு அவர்களுடைய அத்தாட்சிகள், ஆயத்துடைய ஜம்மு தான் ஆயாத், ஆயத்துனா அத்தாட்சி, ஆயாத்துனா அத்தாட்சிகள், இல்லாமா அதீம்னா என்ன, மிக கண்ணியம் வாய்ந்த மிகப்பெரிய அத்தாட்சிகளும் அவர்களுடைய சங்கையும் சமமாகி இருந்தால். புரியுதா? சங்கைனா நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை, கண்ணியம், சங்கை, இதுவும் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அத்தாட்சிகள் முஅஜிஸாக்களும் சமமாகி இருந்தால், அஹ்யா உயிர் பெற்றுவிடும், இஸ்முஹு அவர்களுடைய பேரை கொண்டு, ஹீன பொழுது, யுதா அழைக்கும் பொழுது, தாரிஸ் அம்ரிமமி தாரிஸ் ரமமி. ரமம் அப்படின்னா இலாமுல் பாலியா, மங்கி போன மண்ணோடு மண்ணா மக்கி போன எலும்பு. தாரிஸ்னால அது மாதிரி நம்ம மங்கி போனங்கிற அர்த்தம், ரெண்டு ஒரே அர்த்தத்தில் வரும். தாரிஸ் ரமமி, மண்ணோடு மண்ணு மக்கி போன அந்த எலும்பு கூட அஹ்யா உயிர் பெற்றிடும், இஸ்மு அவருடைய பெயர் சொல்லி, யுதா ஹீன யுதா அழைக்கும் பொழுது, நபி அவர்களுடைய பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது மக்கி போன எலும்பு கூட உயிர் பெற்றுவிடும். பாருங்க, லவ் நாசபத்து கதுரஹு ஆயாத்துஹு இலமா, லவ் ஆகியிருந்தால் நாசபத்து சமமானதாக, எது சமமாக இருக்குது, ஆயாத்துஹு இலமா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அத்தாட்சிகளும் அற்புதங்களும் ஒரு சைடு, இன்னொரு சைடில் என்ன இருக்குது, நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நபி அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய கீர்த்தி, கண்ணியம், மேன்மை. இது நபி அவர்களுடைய மேன்மையும் நபி அவர்களுடைய அத்தாட்சிகளும் சமமாயிட்டு அப்படின்னா ஓரளவு, அது சமமாகாது. ஆகியிருந்தால் லவ்னு வந்தாலே அப்படி ஒருபோது இருக்காதுன்னு அர்த்தம். ஆகியிருந்தால் அஹ்யா அவர்களுடைய பெயரை கொண்டு, அஹ்யா உயிர்ப்பிக்கப்படும், இஸ்மு அவர்களுடைய பெயரை கொண்டு, ஹீன யுதா அழைக்கப்படும் பொழுது, தாரிஸ் ரமமி மக்கி போன எலும்புகள் கூட உயிர் பெற்று எழுந்துவிடும். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ லவ் நாசபத்தன் லவ் மாசலத் சமமாகிவிட்டால், கதிராகவும் மபுலகவும் மினர் ரஃபாத்தி உயர்விலே அவங்க கடந்து விட்ட எல்லை, கதிராகவும் மிகப்பெரிய உயர்வு, அவங்களுடைய மிகப்பெரிய உயர்வும், ஆயாத்துஹு ஐ அல்லதி அலாம் நுபுவத்திஹி வஹிய ஜமூ ஆயாத்தின் நபியவர்களுடைய நபித்துவத்தை உண்மைப்படுத்தக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய அந்த அத்தாட்சிகள், அது என்னது, வங்கிய ஜம்மு ஆயத்தின், ஆயத்துடைய ஜம்மு தான் ஆயாத். நபியவர்களுடைய அத்தாட்சிகள், நபியவர்கள் நபி என்பதை வெளிப்படுத்தக்கூடிய அத்தாட்சிகள், ஐலாமா உன்னபில் கதரி ஒல் மக்கானா அதனுடைய மிகப்பெரிய கண்ணியம் என்பது, கண்ணியமான அந்த வசனங்கள், அத்தாட்சிகள், அஹ்யா இஸ்முஹு ஐய ஷரீஃப் நபியவர்களுடைய கண்ணியம் புரிந்திய மேன்மையான அந்த பெயர், ஹீன யுதா வக்துன் யுனாதா அழைக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே, தாரிஸ் தாரிபிமான மதுரூஸுடைய அர்த்தத்தில் தாரிஸ்ன்னு வந்துருக்கு. மதுரூஸ்னா என்ன, ஐ ரமமில் மதுரூசா மக்கி போன எலும்புகள் அர்த்தம். அப்போ ரமம்னா என்ன, ஜம்மு ரம்மாவுடைய ஜம்மு தான் ரமம். எனது வகைய லுகத்துன் அல்ல இலாமுல் பாலியா, அப்புறம் சொன்னோம்ல மக்கி போன எலும்புன்னு அர்த்தம். ஒல் மதுரூசத்துல்லதி ஜீத ஃபி பலாயிஹா, அது மக்கி போன எலும்பு அப்படிங்கிறத அதை விளக்கப்படுத்துறாங்க. சரி, என்ன சொல்லுது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் கவனமா பாருங்க. லவ் ஆகி இருந்தால் என்ன சொல்ல வராங்க, நாசபத் ஒரு சைடு நபியவர்களுடைய கண்ணியம் இருக்குது, இன்னொரு சைடு நபியவர்களுடைய அத்தாட்சி இருக்குது. கண்ணியமா அத்தாட்சியான்னு பார்த்தா அந்த அத்தாட்சிகளை வச்சு நபிமார்களும் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அத்தாட்சிகள் அல்லாஹ் கொடுக்கறது எல்லாமே அவர்களுடைய காலத்தில், அனுப்பப்பட்ட காலத்தில் மக்கள்கிட்ட பெரும்பாலான மக்கள் எந்த விஷயத்தில் இருக்கிறாங்களோ அப்படிதான் அல்லாஹ் அத்தாட்சி அனுப்புவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் எல்லாரும் சூனிய கலையில் தேர்ந்தவர்களாக இருந்தாங்க. அதனால அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பாம்பை எடுத்தா கம்பை போட்டால் பாம்பை வர மாதிரியான அத்தாட்சியை கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மருத்துவம் மேலோங்கி இருந்துச்சு, மருத்துவர்கள் பிறவி குருடை குணப்படுத்த முடியாது. அதே மாதிரி அவங்களுக்கு வெண்குஷ்டம் இதெல்லாம் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் மரண நோய் வந்துட்டா அவருக்கு குணமே படுத்த முடியாது, பரம்பரை நோய் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நோயை குணப்படுத்தக்கூடிய முஅஜிஸாவை கொடுத்தான். நபிசாசம் காலத்தில் வாழ்ந்தவங்க எல்லாருமே இலக்கியவாதிகள், நாங்கள் தான் பெரிய இலக்கியம் தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த இலக்கியத்திலேருந்து அழியாத ஒரு முஅஜிஸாவாகி அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தான். இப்போ அந்தந்த நபிமார்கள் வாழக்கூடிய காலகட்டத்துக்கு தகுந்தவாறு அந்த மக்களுடைய மனநிலைக்கு ஏற்பவாறு அல்லாஹ் அத்தாட்சிகளை கொண்டு நபிமார்கள் அனுப்புனான்.
இதை வச்சு இப்போ நம்ம கேட்கணும். இப்போ நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, இந்த அத்தாட்சிகளை கொண்டு தான் நபிமார்களை உயர்த்திட்டாங்க ரொம்ப. அதுலேயும் ஒருபடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாவுடைய பேரை கொண்டு உயிர் கொடுத்து எழுப்பு சொன்னோடனே அல்லாவுடைய அனுமதி கொண்டு இந்த பிணம் எரிச்சிரும்ல, அதை வச்சு தான் என்ன செஞ்சுட்டாங்க, கிறிஸ்தவர்கள் ரொம்ப உயர்த்திட்டாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவுடைய குமாரர், அல்லாவால் மட்டும்தான் இறந்தவங்களை உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்களுடைய அத்தாட்சி வச்சு அவங்களுடைய மேன்மையை உயர்த்திட்டாங்க. நபி அவர்களுக்கு இதை மாதிரி செய்யறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாத அல்லாவுடைய அனுமதியை கொண்டு. அப்படி ஏன் செய்யலைன்னா அது செய்யக்கூடிய தேவை ஏற்படலை. அவங்க இலக்கியவாதிகளாக இருந்ததுனால அவங்க குரான்ங்கிற அத்தாட்சி அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்து அனுப்புனேன். இப்படி பண்ண முடியுமா அல்லாஹ் நாடுனா நபிசாசம் அவங்களால இதை விட சிறப்பான முறையில் பண்ண முடியும். அதுதான் இந்த பைத்துடைய நோக்கமே. அதுதான் நபியவர்களுடைய மேன்மையவா நபியவர்களுடைய அற்புதமா அப்படின்னு பார்த்தா ரெண்டும் சமமாகாது. என்றாலும் நபியவர்களுக்கும் அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நபியா இப்போ ஈசா அவங்க போய் தடவி அல்லாவுடைய பேர் கொண்டு எந்தி அப்படின்னா தான் எந்திப்பாங்க. இதுக்கு ஆசிரியர் இங்கே பதிவு செய்கிறாரு, நபியவர்களுடைய சிஷியர்கள்ல நபியவர்களுடைய பின்பற்றக்கூடிய யாராவது ஒருத்தர் போய் நபியவர்களுடைய பேரை சொல்லி முஹம்மது பி இஸ்மி முஹம்மதின் கும் அல்லா பி முஹம்மதின் ரசூலுல்லாஹ் அல்லாவுடைய தூதராக முகமது சாசன் பேரை கொண்டு நான் கேட்குறேன் வெளியேந்தி அப்படின்னா அந்த கபூர்லேருந்து அந்த மையத்து வெளியேஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை காட்டி எங்களுடைய நபி தான் உயர்ந்தவங்க. நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு அற்புதம் செஞ்சு காமிச்சதுனால அவங்களுடைய மேன்மையை உயர்த்திப்படுத்திட்டீங்க. அந்த அற்புதத்தை வச்சு அந்த நபியை முடிவு பண்ணிட்டீங்க. எங்களுக்கு அப்படி கிடையாது. ஆசிரியர் பூசி ரஹ்மத்துல்லாஹி நப்சாசம் சொல்கிறாங்க, நபி அவர்களுக்கு அற்புதம் கொடுக்கப்பட்டாலும் கொடுக்கப்பட்டாலும் அவங்களுடைய மேன்மை என்பது தனித்துவம் வாய்ந்தது. நபி அவர்கள் நினைச்சாங்கன்னா அவங்களுடைய சிஷியர்களில் அவர்களுடைய பின்பற்றக்கூடிய யாராவது ஒருத்தர் கூட நபி அவர்கள் பேர் சொன்னால் கூட நீங்கள் பெரிய அத்தாட்சியாக நினைக்கிறீங்களே கபூர்லேருந்து எழுப்பப்படக்கூடியது, அதை நபி அவர்கள் செய்ய வேண்டாம். அவர்களுடைய பின்பற்றக்கூடிய யாராவது ஒருத்தர் கூட அதால் செய்ய முடியும். உங்களோட நபி செஞ்சதை எங்களோட நபியை பின்பற்றக்கூடிய யாராவது ஒருத்தர் கூட செய்ய முடியும். அந்தளவுக்கு எங்கள் நபி உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபியவர்களோட மேன்மையாக பொதுவாகவே நபிமார்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாட்சிகளை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. அவங்களுடைய அத்தாட்சிகள் வேறு மேன்மைகள் வேறு பிரித்து பார்க்கணுன்னு தான் ஆசிரியர் இந்த இடத்துல நாடுறாங்க. அப்போ லவ் ஆகியிருந்தால் நாசபத்து சமமாக ஆகியிருந்தால் கதிரகும் அவங்களுடைய கண்ணியம் என்பது ஆயாத்தும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உயர்தரமான அத்தாட்சிகள் சமமாகியிருந்தால் அஹ்யா உயிர்ப்பிக்கப்படும் இஸ்மும் அவர்களுடைய பெயரை கொண்டு ஹீன எப்பொழுது யுதா அழைக்கப்படும் பொழுது தாரிஸ் ரமமீம் மக்கி போன எலும்புகள் எல்லாம் நபியவர்களை பெயரை கொண்டு அழைக்கப்படும் பொழுது அது உயிர்த்திலிருந்து எழுப்பப்படும் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க பைத்து புரியுதா பாருங்க. லவ் நஸபத் கத்ரஹு ஆயாத்துஹு இஸாமா அஹ்யஸ்மு ஹீன யுதா தாரிஸர் இமாமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதன் அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். அடுத்து 47வது பைத். லம் யம்தஹின்னா பிமா தஅயல் உகூலு பிஹி ஹிர்ஸன் அலைனா ஃபலம் நர்தப் வலம் நஹிமி. லம் யம்தஹின்னா இம்திஹான் சொல்கிறோம். இம்திஹான் என்ன பரீட்சைன்னு அர்த்தம், தேர்வு. மும்தஹினா பரீட்சை தேர்வுன்னு அல்லாஹ் ஒரு சூறாவே இறக்கிட்டாங்க. சூரத்து மும்தஹினா 28வது ஜுஸ்ல 3வது சூரா மும்தஹினா. இந்த இடத்துல இம்திஹான்னா பரீட்சை எல்லாம். எம்தஹின்னா நம்மை சோதித்தார். எம்தஹின்னான்னு நம்மை சோதித்தார். லம் எம்தஹின்னா அப்படின்னா நம்மை சோதிக்கவில்லை. யார் சோதிக்கல? நப்சாசம் சோதிக்கல. லம் எம்தஹின்னா நம்மை அவர்கள் சோதிக்கவில்லை. பிமா ஒன்றை கொண்டு தாயா. தாயா அப்படின்னா ஏழாமல் ஆகுதுன்னு அப்படின்னு அர்த்தம். அல் உகூல் அக்குல் அப்படின்னா மூளை அறிவு, அதோடைய பன்மை தான் உகூல் அறிவுகள். பிஹி அதை கொண்டு, எதை கொண்டு அறிவுகள் எல்லாம் ஏழாமல் ஆகுமோ அப்படிப்பட்ட ஒன்றை கொண்டு நம்மை சோதிக்கவில்லை. அவர்கள் நம்மை சோதிக்கவில்லை. ஹிர்சன், ஹிர்ஸ் அப்படின்னா பேரு ஆசை. ஹரீஸ் நபியை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், லக்கத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும். திட்டமாக உங்கள்கிட்ட ஒரு தூதர் வந்திருக்கிறாங்க. அந்த தூதர் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்படுச்சுன்னா ரொம்ப அவங்க கஷ்டப்படுவாங்க. ஹரீஸுன் அலைக்கும் உங்கள் மீது பேராவல் கொண்டிருக்காங்க. எல்லாரும் சொர்க்கத்துக்கு பேர் என்னுடைய உம்மத்தின் மீது பேராவல் கொண்டிருக்காங்க அப்படின்ட்டு அல்லாஹ் நபியை பற்றி வர்ணித்து சொல்றான். ஹரீஸ் அப்படின்ட்டு இங்கே அதான் பூசி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. ஹிர்சன், ஹிர்சன்னா பேராதரவு உள்ளவராக, பேராசை உள்ளவராக. அலைனா நம் மீது பேராசை நபி அவர்கள் அந்த காரணத்தினால நபி அவர்கள் நம்மை அறிவு போகக்கூடிய அறிவை இயலாமல் ஆக்கக்கூடிய விஷயங்களை கூட நம்ம சோதிக்கவில்லை.
ஃபலம் நர்தப், ரைப்னா என்ன? சந்தேகம். நர்தப் இர்திபாப், நர்தப்னா சந்தேகப்படுதல், நாம் சந்தேகப்பட்டோம். லம் நர்தப்னா நாம் சந்தேகப்படவில்லை. வலம் நஹிமி, நஹிம் அப்படின்னா அதான் நத்தஹய்யரோடி தாலிக், அதை கொண்டு பிறளவில்லை. பிறழுதல் நஹிம்னா, லம் நஹின பிறளவில்லை அப்படின்னு அர்த்தம். நபி அவர்கள் கொடுக்கப்பட்ட அத்தாட்சிகளை கொண்டு நம்மளுடைய அறிவுகள் இயலாமல் ஆக்கக்கூடிய அளவுக்கு நம்ம சோதிக்கல. நம் மீதுள்ள பேராசையின் காரணத்தினால இப்படி நபி அவங்க நம்மளை சோதிக்கல. எனவே நம்ம அந்த விஷயத்தில் சந்தேகப்படவும் இல்லை. அதில் வலம் நஹிமி, புத்தி பேதலிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். என்ன மொத்தமாக சொல்ல வராங்க, அதாவது முன்வாழ்ந்த நபிமார்களுடைய அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்டாங்கல்ல, அவங்களுடைய அத்தாட்சிகளை கொண்டு அவங்களுடைய அறிவு என்பது சோழி முடிஞ்சு போயிட்டு, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்ட நபியோடைய ஷரியத் என்பது அறிவுபூர்வமான மார்க்கம். இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் நபியோட சுன்னத்துல இருந்து சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்காங்க. மிஸ்வாக் செய்யறதுல எவ்வளோ சயின்டிஃபிக்ஸ் ஃபேக்ட்ஸ் இருக்குது, ஃபாயிதாக்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ உள்ள சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. நபியோடைய ஒவ்வொரு சுண்ணத்தையும் வலது பக்கம் கண்ணத்துல கீழே வலது பக்கம் கையை வச்சு ஒரு சாட்சி படுக்கிறது, இதுல சுண்ணத்து இருக்குதுங்கிறாங்க. நம்ம கையிலுள்ள தூங்குறது அதுல சுண்ணத்து, அது சுண்ணத்துல நிறைய பலன்கள் இருக்குதுங்கிறாங்க. வயிறு சாப்பிடக்கூடிய விஷயத்த நபிசாசம் சொன்னதுல நிறைய பலன்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. நபியோர்கள் சொன்ன எல்லா விஷயமுமே அறிவு சார்ந்தது, அறிவியல் சார்ந்தது. அப்ப அது இதுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாய மக்கள் சோதிக்கப்பட்டாங்கல்ல, அப்படி நபி அவங்க நம்மளை சோதிக்கல. இது மாதிரியான கபூர்ல இருந்து ஒரு ஆள் இருந்துச்ச உடனே அப்படி சோதிச்சு அப்படி மாதிரியான அத்தாட்சிகள் நபியவர்கள் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை நம்மளுடைய அறிவு பேதலிச்சு போயிருக்கும். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இது மாதிரி அத்தாட்சி செஞ்சதுனால அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இறைவன் ஆக்குனாங்கல்ல, அதை மாதிரி வாக்கு கூட வாய்ப்பு இருக்குன்ட்டு விரிக்கோல போடுறாங்க, விளக்க உரையில. அதனால நபியவங்க நம்மளுடைய புத்தி பேதலிச்சு போகக்கூடிய அளவுள்ள சோதனைகளை கொண்டு நம்மை சோதிக்கவில்லை. ஆனா அப்ப இஸ்லாமிய மார்க்கம் நபியோட ஷரீஅத் எல்லாமே புத்திக்கு உட்பட்டதுதான். ஹிர்சன் அலைனா, நம்மில் மீது பேரன்பின் காரணத்துல அப்படி செய்யல. எனவே ஃபலம் நர்தப் வலம் நஹிமி, அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் வழிகட்டு போனாங்கல்ல, சந்தேகப்பட்டு போனாங்கல்ல, அல்லாவா, அல்லாவுடைய மகனா, 3 தெய்வங்களே ஒருவனா அப்படின்ட்டு, அப்படி நமக்கு சந்தேகமும் ஏற்படவில்லை, நம்ம தவறவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை போன சூழ்நிலை நமக்கு ஏற்படுத்தப்படல. நபியவர்கள் பத்தி இவங்க தலைவர், இவங்க இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய புத்தி பேதலிச்சு போகக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த அத்தாட்சிகளை கொண்டு நம்ம சோதிக்கப்படவில்லை. நபியவர்கள் நம்ம மீது கொண்ட பேர் அன்பின் காரணத்தினாலே இது நடந்துச்சு. எனவே நபியவர்கள் விஷயத்தை நம்ம சரியான அக்கீதால இருக்கும். நபியவர்கள் இறுதி தூதரா இருக்கிறாங்க. நபியவர்கள் ஒரு மனிதர், மனிதர்களில் புனிதர், சாதாரண மனிதர் கிடையாது. இந்த மனிதர்கள் உயர்ந்த ஒரு மனிதர், சிறப்பம்சங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர். அந்த விஷயத்தை நம்ம சந்தேகப்படவும் இல்லை, வழி தவறவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா பாருங்க. லம் யம்தஹின்னா பிமா தஅயல் உகூலு பிஹி ஹிர்ஸன் அலைனா ஃபலம் நர்தப் வலம் நஹிமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதன் அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். கடைசி பைத்து. அயல் வரா ஃபஹ்மு மஅனாஹு ஃபலைஸ யுரா ஃபில் குர்பி வல் புஅதி ஃபீஹி கைரு முன்ஃபஹிமி. அயல் வரா, அயா அப்படின்னா அஜஸன் அர்த்தம், இயலாமல் ஆக்கிவிட்டது. எது? அல் வரா, வரானா ஹல்க்குன்னு அர்த்தம். யா ஷஃபீ அல் வரா சலாமுன் அலைக் சொல்றோமா, ஷஃபீ அல் வரா, வரா அப்படின்னா ஹல்க்கு, படைப்புகளின் ஷஃபா செய்யக்கூடியவரேன்னு அர்த்தம். ஷஃபீ அல் வரா, வரானா படைப்பு. அயல் வரா, படைப்புகள் இயலாமல் ஆகிவிட்டது. ஃபஹ்மு மஅனாஹு, ஃபஹ்ம் அப்படின்னா புரிதல், எண்ணம் அப்படின்னு அர்த்தம். ஃபஹ்ம் தஃஹீம். அல்லாஹும்ம எனக்கு ஃபஹ்மு கூடிய அல்லாஹ் அப்படின்னு கேட்குறோம்ல. ஃபஹம்னா சுலைமான, அவங்களுக்கு ஃபஹ்மே கொடுத்தோம்னு அல்லாஹ் சொல்றான். ஃபஹ்ம்னா புரிதல், தஃஹீம்னா விளக்கப்படுதல். ஃபஹ்மும் வேணும் ஒரு ஆசிரியருக்கு, தஃஹீமும் வேணும். ஃபஹ்மு புரிதல் என்பது மஅனாஹு, மஅனானா அர்த்தம், அவர்களுடைய அர்த்தத்தை. நபி அவர்கள் எப்படிப்பட்டவங்க, நபி அவர்களுடைய அந்த அர்த்தத்தை புரிவது என்பது படைப்பினங்களுக்கு இயலாமல் ஆகிவிட்டது. ஃபலைஸ எனவே இல்லை, யுரா ஐயுபுசிர் பார்க்கக்கூடியதாக இல்லை. எப்படிப்பட்ட நிலையில? படைப்புகள் எல்லாரும் இயலாமல் ஆகிவிட்டார்கள்.
நபி அவர்களை புரியக்கூடிய விஷயத்திலே, நபி அவர்கள் அர்த்தத்தை புரியக்கூடிய விஷயத்துல. எனவே யாரும் பார்க்க முடியாம ஆயிட்டாங்க. ஃபில் குர்பி, நெருக்கத்திலும் சரி, வல் புஅதி, தூரத்திலும் சரி, நெருக்கமான விஷயம் சரி, தூரமான விஷயம் சரி, நபி அவர்கள் யாரும் பார்க்க முடியாத உயர்ந்த நிலைக்கு நபி அவங்க போயிட்டாங்க. எனவே அதுல கைரு முன்ஃபஹிமி, அதாவது இதான் சக்கத்த அணில் முஜாதலத்தி வலம் எஜிபு, சண்டையிடும் பொழுது அமைதி காக்கிறது, அதுதான் முன்ஃபஹிம் அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா, சண்டையிடும் பொழுது அமைதி காத்து இருப்பாங்கல்ல வாக்குவாதத்தின் போது, அதை மாதிரி எல்லாரும் வாய் அடைச்சு போயிட்டாங்க நபி அவர்களுடைய அந்தரங்கத்தை விளங்கக்கூடிய விஷயத்தை. அந்தரங்கன்னா அகப்பார்வை, நபி அவர்கள் எப்படி தனிப்பட்ட சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க அகப்பார்வையில, அந்த விஷயத்துல நெருக்கமானவங்களும் சரி தூரமானவங்களும் சரி அமைதி காத்தாங்களே தவிர இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அயல் வரா, படைப்புகள் எல்லாரும் ஏழாமல் ஆகிவிட்டார்கள். ஃபஹும் ஆனாகும், நபி அவர்களுடைய அந்த அர்த்தத்தை புரியக்கூடிய விஷயத்திலே பலைசையுரா, எனவே யாரும் பார்க்க முடியவில்லை. ஃபில் குருபி, நெருக்கத்திலும் சரி, வல் புஅதி, தூரத்திலும் சரி, கைரு முன்ஃபஹிமீம், அமைதி காத்தவர்களே தவிர இல்லை அந்த விஷயத்துல அப்படின்னா. இப்போ நபி அவர்களுக்கு அல்லாஹ் அகம் ரீதியா நிறைய விஷயங்களை கொடுத்தார். நபி அவர்கள் சொன்னாங்க, நீங்க பார்க்காதவற்றை நான் பார்க்கிறேன், நீங்கள் கேட்காதவற்றை நான் கேட்கிறேன். மேராஜ் போயிட்டு வந்தாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்லி என்னது பார்த்தீங்க? அத்தத்தை சமா ஹொக்கலஹான் தாய்த்த, வானம் கடுமையான சத்தம் இட்டது, அப்படி சத்தம் இடுவது அதற்கு வாஜிபாகி விட்டது. நீங்கள் பார்க்காதவற்றை நான் பார்த்தேன், நீங்கள் கேட்காதவற்றை நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நபி அவர்களுக்கு அல்லாஹ் தனிப்பட்ட முறையில சொர்க்கத்தை பார்க்க வச்சான். அந்த உள்ளத்தை கொண்டு சொர்க்கத்தை பார்த்தாங்க, அந்த உள்ளத்தை கொண்டு நரகத்தை பார்த்தாங்க, அந்த உள்ளத்தை கொண்டு அல்லாஹ்வை சந்திச்சாங்க. மிஅராஜில் ரொம்ப விரைவான நேரத்துல போயிட்டு வந்துட்டாங்க. எப்போ நபி அவர்கள் நம்ம மாதிரி சாதாரண மனிதன் சொல்ல முடியுமா? நபி அவர்கள் நம்மை போல் மனிதர் என்றாலும் அவர்களுக்கு அல்லாஹ் பல சிறப்புகளை கொடுத்து சிறப்புப்படுத்தி வச்சிருக்கிறான். அகம் ரீதியான நபி அவர்கள் சொன்னாங்க, தொழுகையில நீங்க உங்களை நான் முன்னால் பார்ப்பது போல் பின்னால் பார்க்கிறேன், ருக்கு செய்தாலும் நான் உங்களை பார்க்கிறேன் நபிசாசமாக சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் நபி அவர்களுக்கு அகம் ரீதியா கொடுக்கப்பட்ட சிறப்புகள். அதை புரிய மக்களால முடியாது. யாரால? ஃபில் குர்பி, குர்ப்னா பக்கத்துல உள்ளவங்க யாரை சொல்றாங்கன்னா சஹாபாக்கள் சொல்றாங்க. நபி அவர்களுக்கு அடுத்து உள்ளவங்க சஹாபாக்கள் நபி அவர்களுடைய இந்த அகப்பார்வையை புரியவில்லை. புரிவதற்கு அந்த அமைதி காத்து விட்டார்கள் நபி அவர்கள் அகப்பார்வை விஷயத்துல. ஒல் புஅதி, தூரமானவங்கன்னா அவர் சஹாபாக்களுக்கு அப்புறம் தாபியன்கள், இமாம்கள். சஹாபாக்கள் கரீபா குருபா இருக்கக்கூடிய சஹாபாக்கள், புஅதா இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய தாபியன்கள் இருக்கக்கூடிய இமாம்களா இருக்கட்டும், உங்கள் எல்லோருமே நபி அவர்களுடைய அகப்பார்வையை விளங்கக்கூடிய விஷயத்துல படைப்புகள் எல்லாம் ஏழாமல் ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி அமைதி காத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நபி அவர்களுக்கு அல்ல இந்த சிறப்பு கொடுத்துருக்கோம். இதை யாரால விளங்க முடியாது. சில விஷயத்த வாயால சொல்ல விளங்கலாம், சில விஷயத்தை எழுதி காமிச்சா விளங்கலாம், சில விஷயத்தை செய்களை செஞ்சு காமிச்சா விளங்கலாம். ஆனா மனசுல சில விஷயங்கள் தோணும், அந்த விஷயத்த சொல்லியும் விளக்க முடியாது, எழுதி காட்டியும் விளக்க முடியாது, அதே மாதிரி சைகையிலையும் விளக்க முடியாது. அப்படி உள்ள விஷயங்கள் தான் நபிசாசம் மிஅராஜுக்கு போனது, அவங்களுடைய இதயத்தை பிளந்து அவங்களுக்கு ஜம்ஜம் தண்ணியால் அது கழுவப்பட்டது, இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம். இது நம்மளால விளங்க முடியாது. படைப்புகள் ஏழாமல் ஆகிவிட்டாங்க. அது சஹாபாக்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தாபீன்கள் இமாம்களாக இருக்கட்டும், அந்த விஷயத்துல அமைதி காத்து விட்டார்கள் சொல்லுவாங்க. நபி அவர்களை அகப்பார்வை விளங்கக்கூடிய விஷயத்துல பைத் புரியுதா பாருங்க. அயல் வரா ஃபஹ்மு மஅனாஹு ஃபலைஸ யுரா ஃபில் குர்பி வல் புஅதி ஃபீஹி கைரு முன்ஃபஹிமி மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதன் அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். இன்னைக்கு பார்த்த 4 பைத்து 46, 45, 46, 47, 48 4 பைத்துலையும் நபிசாசனுடைய புகழ் சம்பந்தமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. அந்த பைத்து ஃபுல்லாக உங்களுக்கு படிக்கப்பட்டு அதோடைய பொருள் சுருக்கமான சொல்லப்படும் இன்ஷா அல்லாஹ். மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதன் அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம் فإن فضل رسول الله ليس له حد فيعرب عنه ناطق بفم لو ناسبت قدره آياته عظاما أحيا اسمه حين يدعى دارس الرمام لم يمتحن بما تعي العقول به حرصا عليه فلم نرتب ولم نهيم.
أعيا الورى فهم معناه فليس يرى في القرب والبعد فيه غير منفحم مولاي صل لي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. பொருள் பாருங்க. நிச்சயமாக ஃபல்ல ரசூல் இல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறப்பு என்பது லைசலஹு ஹத்துன் அதற்கு எந்த விதமான எல்லை இல்லை. ஃபயுரிப எனவே பேசப்படும் விளக்கப்படும் அணு அதை விட்டு அதை தொட்டு விளக்கப்படும் நாத்திக்கும் பிஃபமி வாயால் பேசக்கூடிய நாவால் அதை சொல்லி அடங்க முடியாத அளவுக்கு நபியர்களுடைய சிறப்பு என்பது இருக்கிறது. லவோன் ஆகியிருந்தால் நாசபத் சமமாக ஆகியிருந்தால் கதிராகும் அவர்களுடைய மேன்மையும் ஆயாத்துகும் இல்லாமா மற்றும் அவர்களுடைய கண்ணியமான மகத்தான அத்தாட்சிகளும் சமமாகியிருந்தால் அஹ்யா இஸ்முஹு அவர்களுடைய பெயரை கொண்டு உயிர்கொள்த்து எழுப்பப்படும் ஹீன ஒரு பொழுதிலே யுதா அழைக்கும் பொழுதிலே தாரிஸ் ரமமீம் மக்கி எலும்பான அந்த எலும்புகள் கூட உயிர் பெற்று எழுப்பப்படும் நபி அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டால் அப்போ நபி அவர்களுடைய மேன்மையும் நபி அவர்களுடைய அந்த அற்புதங்களும் சமம் ஆகி இருந்தால் சமம் ஆகாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அது வேற இது வேற. நபி அவர்களுடைய பொதுவாக நபிமார்களுடைய அற்புதங்களை வச்சு நபி மேன்மையை நம்ம முடிவு பண்ண முடியாது. லம் எம் தஹின்னா நம்மை கொண்டு அவர்கள் சோதிக்கவில்லை பிமா ஒன்றை கொண்டு தையல் உகூலு பிஹி எதை கொண்டு அறிவுகள் எல்லாம் இயலாமல் ஆகிவிடும் அப்படிப்பட்ட அத்தாட்சிகளை கொண்டு உயிர் கொடுத்து எழுப்பப்படுதல் வானத்தில் பறக்குதல் அப்படி கொண்ட அத்தாட்சிகளை கொண்டு நம்மை சோதிக்கவில்லை அவர்கள். ஹிர்சன் அலைனா நம் மீது கொண்ட பேர் ஆவலின் காரணத்தினால் பலம் நறுத்தபு எனவே நாம் அந்த விஷயத்தில் நபியவர்கள் விஷயத்தில் சந்தேகப்படவில்லை. வலம் நகிமி மேலும் தவறளிக்கவில்லை தவறாக புரியவில்லை. கடைசி வைத்து அயல் வரா படைப்புகள் எல்லோரும் ஏழாமல் ஆகிவிட்டார்கள். பகுமும் ஆனாவும் நபியவர்களுடைய அகத்தை புரியக்கூடிய விஷயத்திலே பலை சுயரா எனவே யாரும் பார்க்க முடியாது. ஃபிர் குருபி நெருக்கமானவர்களும் சரி வல்போதி தூரமான தாபீன்கள் இமாம்களையும் சரி பக்கமான சஹாபாக்களுடையும் சரி நப்சாசமங்களுடைய அந்த மானாவை விளங்குவது என்பது படைப்புகளை விட்டு ஏழாமல் ஆகிவிட்டது. வைரு முன்ஃபஹிமி மேலும் அந்த விஷயத்துல அனைவரும் மௌனம் காத்தனர் அப்படின்னு சொல்லி நபியவர்களுடைய சிறப்பை சொல்லி முடிக்கிறாங்க. எனவே நபியவர்களுக்கு இல்லா நபியவர்களுடைய புகழ் பெற்ற அந்த நபியவர்கள் மீது அதிகமான ஸலவாத் சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.